வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்கள் முன்னாடி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் ஓரளவு கன்சாலிடேட் ஆகி தெளிவான டைரக்ஷன் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேடிங்குள்ளே இறங்கலாம்னு நினச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, 26ஆம் தேதி மார்க்கெட் 366 அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த லோவை தொட்டிருக்கு. அதுலேருந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக ஓரளவு மாறும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 382 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுலேருந்து தொடர் சரிவை சந்திச்சு 374 வந்து 76.8 க்ளோஸ் ஆகிருக்கு. இது மொத்தமாக சொல்லப்போனால் இந்த 376 அப்படின்ற இடத்துல ஓரளவு நல்லா கன்சால்டேட் பண்ணி அந்த மேலேயும் கீழே அந்த இடத்துல நின்று இருக்கு. இதை வச்சு என்ன செய்யலாம்? ஏன்னா காப்பரை பொறுத்த வரைக்கும் 300 அப்படின்ற இடத்துலேருந்து 416 போச்சு. 416லேருந்து மறுபடியும் 366 வந்து இப்போ மார்க்கெட் மேலே போகவா கீழே வரவான ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிற இடம். ஸோ அவ்வளவு சுலபமாக இந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் ஒரு சில ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேட் பண்ணணும். அதனால தான் ஒரு சில நாட்கள் நம்ம விட்டும் பார்த்துட்டோம். இப்போ அந்த ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. இதில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுன்னு சொல்லப்படுறது இன்னும் கண்டினியூ ஆக போதா, இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸில் கொடுக்குமா, இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே இடம் இந்த 376. ஏன்னா இந்த இடத்துல தான் அடிப்படையாக கடைசி சில ட்ரேடிங் செஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரேட் ஆன இடம் 376. நீங்கள் மார்க்கெட் சரிவை சந்திக்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், இந்த 376 376ன்றது மறுபடியும் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். அதனால் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 376லேருந்து 377லேருந்து 78க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. முதல் ரிஸ்க் என்னென்னா 372 வரைக்கும் பை பண்ணி 71ல் ஸ்டாப்லஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதுக்காக இது செய்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டுடைய அடித்தள பையிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 76 மேலே தொடர்ந்து நின்று 82 உடைச்சி அது பையிங்க்கு போயிடும். இது முதல்ல நம்ம எதிர்பார்க்குற பையிங்க்கு சாதகமான நம்ம எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி நடக்கலை அப்படின்னா இந்த 370 உடைச்சி மார்க்கெட் அதோட முன்னாடி லோவான 366 டெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல யோசிக்கும். அதையும் பிரேக் பண்ணி 360 வரைக்கும் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறிகள் எல்லாத்தையும் தெளிவாக காமிக்கும். அது எந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த 372 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் பரிசோதனை பையிங் சைடில் நம்ம இருந்து பார்த்தா தான் அதோடைய உண்மையான ரிசல்ட் என்ன நமக்கு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்பில் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.